ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எஸ்டர்டே என்ன நடந்தது அப்படின்னா, எஸ்டர்டே நான் வந்து டே டியூட்டி எனக்கு. ஸோ ஃப்ரைடே அப்படின்னாலே நமக்கு வந்து அவ்வளோவா வேலைகள் இருக்காது. ஸோ ஃபார் நான் இதை பத்தி நிறையவே இதுக்கு முன்னாடி வீடியோக்கள்ல பேசியிருப்பேன். அதனால எங்க ஹாஸ்பிட்டல் அப்படியே வேலையை முடிச்சுட்டு ஒருத்தங்களுக்கு பார்ட்டி வச்சிருந்தாங்க, ஒரு பர்த்டே பார்ட்டி. ஸோ அந்த பார்ட்டிக்காக தான் நான் இப்போ வந்து போயிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து டியூட்டி முடிச்சதுக்கு அப்புறமா போறதுனால எனக்கு அவ்வளவா கன்வீனியன்ட்டா இருந்தது. இந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்து பார்ட்டிக்கு போக போறோம். இது வந்து எங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மாலான ஒரு பில்டிங். ஸோ அங்க தான் வந்து அந்த பார்ட்டி நடக்கிறதுனால, அங்க நானும் இன்னொரு சிஸ்டரும் போனோம். போனதுக்கு அப்புறம் பார்த்தா நெறைய பீப்பிள். நெறைய பீப்பிள்ல வந்து எனக்கு அவ்வளவா நெறைய பேர தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க கிட்டலாம் ஹாய், ஹாய், ஹாய் சொல்லிட்டு, இது எல்லாமே வந்து பிலிப்பினோ பீப்பிள் வச்சிருக்கக்கூடிய ஃபுட். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு, அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஸோ இவங்க எல்லாரும் என்னோட வார்டுல என் கூட வேலை பார்க்குறவங்க. இவங்க கூட சேர்ந்து அப்படியே சாப்பிட்டுட்டு, அங்கிருந்து அப்படியே அங்கிருந்து அப்படியே ஒரு பாய் பாய் சொல்லிட்டு ஒரு 8 மணி போல அப்படியே நான் வந்து ரூமுக்கு கிளம்பியாச்சு. போகும்போது கொஞ்சம் இருட்டாவே இருந்தது. ஏன் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் ஃபார் அவேல இருந்ததுனால, அப்படியே நாங்க வந்து கிளம்பி, இங்க ஒரு சிஸ்டர பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். ரொம்ப நாளா இவங்கள பார்க்கவே இல்ல. அவங்கள பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கதை விட்டுட்டு அப்படியே ரூமுக்கு வந்தேன். ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா சமையல் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ரூம்ல உள்ளவங்க. அதனால அதையும் அப்படியே கொஞ்சம் கேட்சப் பண்ணியாச்சு. இது வந்து லிவர் ஃப்ரை, இது வந்து சிக்கன் குழம்பு, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து சோறு. ஸோ இது எல்லாம் சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் அப்படியே ஒரு வீடியோ கவர் பண்ணியாச்சு. சோ ஃபார் இத நான் வந்து குக் பண்ணல. அவங்க குக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஆ உள்ளி வடை, வெங்காய வடைன்னு சொல்லுவோம்ல, அந்த இதுவும் பண்ணியாச்சு. ஸோ அதுவும் பண்ணி வச்சிருந்தாங்க. அதையும் கவர் பண்ணியாச்சு. இவங்க தான் அந்த சமையல் வித்வான். சமைச்ச பெர்சன் இவங்க தான். ஸோ இவங்க பேரு நிஷா. இவங்க சமைச்ச சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டா இருந்தது. ஸோ அதனால அவங்களையும் கவர் பண்ணி ஒரு தேங்க் யூ சொல்லியாச்சு.